மார்னிங், ஸ்மார்ட் அகாடமி சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபிசிடி ட்ரில்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏபிசிடி ட்ரில்ஸ் எதுக்காண்டி நம்ம பண்ணுறோன்னா, ரன்னிங் ஆக்ஷன் எப்படி வருது, ஒருத்தரோட ரன்னிங் ஆக்ஷன் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஆர்ம் ஆக்ஷன், ஹிப்பை எப்படி டாலாக வச்சு ஓடுறது, டோ எப்படி தூக்கி ஓடுறது, நீ எப்படி லிஃப்ட் பண்ணி பண்ணுறது ஓடுறது, ஆங்கிளை எப்படி ஸ்டெபிலிட்டியாக வச்சு ஓடுறதுக்காண்டி அந்த ஏபிசிடி ட்ரில்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இப்போ நல்லா காலை வந்து டோ நல்லா இப்படி மேலே பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஸ்லோவாக வாக். அப்படியா, இந்த காலுக்கு ஒரு 10, இந்த காலுக்கு ஒரு 10 வரணும். அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த காலுக்கு 10 முடிஞ்சோடனே நல்லா ஹீல் வாக். இது வந்து ஹீல் வாக். நல்லா டோ எவ்வளோக்கு வானத்துக்கு தூக்க முடியுமோ அவ்வளோக்கு வானத்தை தூக்கி நல்லா ஸ்ட்ரைட்டாக முட்டியை மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும். சரியா, பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. நல்லா டோ நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணு. நல்லா நீ பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா டோ நல்லா கட்டவர் மட்டும் தான் கீழே பாயிண்ட் பண்ணணும். குட். அப்படியே வா. அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணு. குட். வெரி குட். அப்படியே வா. இப்போ ஹீல் வாக். நல்லா ஹீலை டச் பண்ணி ஹீலை நல்லா டோ நல்லா மேலே பாயிண்ட் பண்ணு. நல்லா ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வை. குட். அதே தான் சேம். நீயே பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே மூவ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக பக்கத்தில் பதில் காலை பக்கத்தில் வச்சு அப்படியே மூவ் பண்ணி வாங்க. எக்ஸஸ் முடிச்சாச்சு. இப்போ ஐனி ஆக்ஷன் ட்ரில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ஏபிசிடி எக்ஸஸ் ட்ரில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, இப்போ ஐனி ஆக்ஷன் நல்லா காலை வந்து இடுப்பு லெவலுக்கு தூக்கணும். நல்லா ஹிப்பு லெவலுக்கு நல்லா இப்படி தூக்கி நல்லா ரன்னிங் ஆக்ஷன் மாதிரி இருக்கணும். ஆனால் ஓடக்கூடாது. ஐனி ஆக்ஷன்றது நல்லா காலை வந்து இது வரைக்கும் வரணும். அப்படியே இப்படிதான் கையை நல்லா ஆர்ம் ஆக்ஷன் பண்ணி கால் நல்லா லிஃப்ட் பண்ணி ஸ்லோவாக பண்ணணும். ஓடக்கூடாது. இதில் ஓடாமல் கரெக்டாக அப்படியே கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பண்ணிட்டே வரணும். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணு. நெக்ஸ்ட் டைம் காலை நல்லா லிஃப்ட் பண்ணணும். இப்போ வந்து பேக் கிக் பண்ணணும். பேக் கிக் எப்படின்னா நல்லா இதே மாதிரி கை ஆர்ம் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஆர்ம் ஆக்ஷன் பண்ணி காலை நல்லா பேக்கில் நல்லா கிக் பண்ணணும். அப்படி உங்கள் பட்டில் வந்து கால் கிக் பண்ணணும். நல்லா ஆர்ம் ஆக்ஷன் பண்ணி. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. ஓடக்கூடாது. ஃப்ரெண்ட் நீ பண்ண போகிறோம். நல்லா இப்போ அந்த ஃப்ரெண்ட் நீன்றது நீயை நல்லா லாக் பண்ணி டோ நல்லா ரேஸ் பண்ணி டோலே பண்ணணும். கால் நல்லா ஆர்ம் ஆக்ஷன் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் நீ. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். குட். கான்ஃபிடென்ட்டாக பண்ணு. நல்லா தான் பண்ணு. டச் பண்ணுற மாதிரி காலை ஆனால் ஐனி ஆக்ஷன் மாதிரி வச்சுக்கணும். சிங்கிள் லெக் ஐனி ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, காலை நல்லா ஒரு காலை மட்டும் லிஃப்ட் பண்ண முடியும். சரியா, கால் நல்லா லிஃப்ட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணு. கால் ஃப்ரண்ட்டில் வரணும். கால் ஃப்ரண்ட்டில் தூக்கணும். குட். கால் ஃப்ரண்ட்டில் தூக்கணும். இப்போ நார்மல் வெர்டிகல் ஜம்ப் ஸ்கிப்பிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீ லாக் பண்ணி ஜம்ப் பண்ண போகிறோம். ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடாது. பக்கத்திலே போட்டு கையை நான் இடுப்பில் வச்சாலும் சரி, கையை இப்படி ஆர்ம் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வச்சாலும் சரி. நான் இடுப்பில் வச்சா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணி. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடாது. ஜம்ப் தான் பண்ணணும். வெர்டிகலாக ஜம்ப் பண்ணணும். நல்லா குட். ஜம்ப் பண்ணுவோம்ல, இப்படி சைடு ஓப்பன் ஜம்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி ஃபார்வர்டில் போகிற மாதிரி போகணும். அப்படியே டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி வரணும். ஒரு டைமண்ட் ஷேப்பில். சரியா, கை இடுப்பில் வச்சாலும் சரி, கை நீங்கள் ஆர்ம் ஆக்ஷன் பண்ணி பண்ணாலும் சரி. ரெடியா, ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப காலை ஓப்பன் பண்ண தேவையில்ல. அந்த டைமண்ட் எப்படி இருக்கும், டைமண்ட் மாதிரி வரணும் ஜம்ப்பு. இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம்ல நொண்டி மாதிரி, ஹாப்பிங் மாதிரி, சிங்கிள் லெக்கில் பண்ணுற மாதிரி பண்ணணும். நல்லா வந்து உங்கள் ஹீல் வந்து கீழே போடணும், ஹீல் டு டோ வரணும். இப்படி பண்ணக்கூடாது, இப்படி குத்தக்கூடாது. கால் வந்து ஹீல் வைக்கணும், இப்படி ஹீல் வச்சு ஜம்ப் பண்ணணும். சரியா, புரியுதா? ஒரே கால் போனோம். லெஃப்ட்னா லெஃப்ட்டில் எல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், லெஃப்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிக்கணும். சரியா, ஸ்டார்ட் பண்ண அப்படியே ஹீல் வைக்கணும், ஹீல் டு டோ வைக்கணும், இப்படி ஹீல் டு டோ வைக்கணும், அப்படி வரணும் கால். இப்போ பண்ண மாதிரியே அப்படியே ஆல்டர்னேட். இப்போ லெஃப்ட் பண்ணிங்க, ரைட்டு, அதே மாதிரி ஹீல் டு டோ வரணும். ஹீல் ஜம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட். ஹீல் டு டோ கொஞ்சம் ஜம்ப் பண்ணலாம், மேலே கொஞ்சம் மேலே. இப்போ வந்து ஸ்டாண்டிங் பவுன்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டிங் பவுன்ஸ் எப்படின்னா, இது எதுக்குன்னா இந்த ஃப்ரண்ட் மசிலை நல்லா யூஸ் பண்ணி காலை நல்லா ஓப்பன் பண்ணி போடணும். இது நார்மலாக பவுன்ஸ்ன்றது இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிகினிங்னால இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு பள்ளத்தை வந்து நம்ம தாண்டுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி பண்ண மாதிரி பண்ணோம். சரிங்களா, போதும் போதும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணி நிற்கணும் ஒரு செகண்டா. குட். ஒரு பள்ளத்தை தாண்டுற மாதிரி தாண்டணும். ஒரு பள்ளத்தை தாண்டுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி ஆஸ்கோட் ஜம்ப்ன்றது வந்து இது ஜம்ப் பண்ணி நிற்கக்கூடாது. அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் பார்த்து கூட பண்ணுங்கள், ஆனால் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆஸ்கோடுன்றது இவ்வளோ தான் ஜம்ப் பண்ணணும். ரொம்ப இப்படி கீழேயும் போயிடக்கூடாது, ரொம்ப இப்படி மேலே நிற்கக்கூடாது. ஆஸ்கோடுன்றது இவ்வளோ தான், சேரில் உட்கார மாதிரி. ரெடியா, ஸ்டார்ட். ஜம்ப் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி. இப்போ நம்ம ஏபிசிடி ட்ரில்ஸ் பண்ணதே வந்து ஆர்ம் ஆக்ஷனுக்காண்டி தான். ஆர்ம் ஆக்ஷன் பண்ணி நல்லா இப்போ நல்லா டாலாக வச்சு நல்லா லிஃப்ட் பண்ணி ஓடுறதுக்காண்டி தான். சரியா, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக ஓடுங்க. ரெடி, கோ. குட். காலை நல்லா லிஃப்ட் பண்ணி ஓடுங்க. வெரி குட். கொஞ்சம் நேராக பார்த்து ஓடுங்க. அப்படியே ஏபிசிடி ட்ரில்ஸ் முடிஞ்சு நமக்கு. இப்போ நம்ம பண்ணது வந்து ஒரு 20 மினிட்ஸாக பண்ணியிருக்கோம். ட்ரில்ஸ் எல்லாமே பண்ணது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணணும். நம்ம பிகினிங்னால அது பண்ணாமல் நார்மல் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். இதே ஒரு அட்வான்ஸாக பண்ணவங்க, ஆல்ரெடி பண்ணவங்க, எலைட்டாக பண்ணவங்க எப்பயுமே வந்து ஏபிசிடி ட்ரில்ஸ் முடிஞ்சுன்னா ஒரு 20 மீட்டர் ஓடுவாங்க. இப்போ நம்ம போக அட்வான்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா எலைட்டாக ஆக நம்ம மாற்றி நம்ம எக்ஸசைஸ் முடிச்சுட்டு எல்லாமே ரன்னிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் ஓகேவா? எல்லாம் ஓகேவா? பண்ணியாச்சா? உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா பண்ணது, இன்றைக்கி பண்ணது? சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ.